நாம் யாவரும் உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.
தேவையெல்லாம் சந்தித்து நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கின தேவனை நாம் எப்படி நாம் ஆராதிக்க வேண்டும்? நல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆராதிக்க வேண்டாமா? தேவன் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். நாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு முறை ஆண்டோட சமூகத்துல வருகிறோம். மற்ற 6 நாள் உலகத்துக்காக நாம் செலவு செய்கிறோம். நம்முடைய தேவைகளுக்காக நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு நாள் ஆண்டோடைய சமூகத்துல வந்து நாம் உற்சாகமாய் ஆராதிக்காதபடி இப்படி நாம் சோம்பேறித்தனமாய் நம்மளை இப்படி தூங்கி கொண்டே நம்ம ஆராதித்தோமா எப்படி தேவன் நம்முடைய ஆராதனை மகிமைப்படுவா? நாம் உற்சாகமாய் எந்திரிச்சு தேவனை ஆராதிப்போமா? நாம் சிலுவையை முன்னாடி வைத்து இந்த உலகத்தை பின்னால் வைப்போம். ஆண்டோடைய தேவராஜ்யத்தை நாம் நோக்கி பார்ப்போம். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியின் தேடுங்கள், அவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தெய்வம். நாம் தேவனை முன்மாதிரியாக வைக்கும் போது, தேவனை நாம் முதலிடமா வைக்கும் போது நம்முடைய எல்லா குறைவுகளை நிறைவாக்க வல்லமை தெய்வம் இந்த மாதத்துல இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்க வல்லமை தெய்வமா இருக்கிறார். நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனை நாம் ஆராதிப்போமா? ஆண்டவரை பின்னால் நாங்கள் வருகிற நாங்கள் பின்னோக்கி பார்க்க மாட்டோம். எங்கள் இயேசுதான் முன், இந்த உலகம் எங்கள் பின்னால் என்று உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் ஆராதிப்போமா?
பார்க்க மாட்டோம் ராஜா. இந்த உலகத்தை நாங்க நோக்கி பார்க்கல. இந்த உலகத்துள்ள ஆசைகள், இந்த உலகத்துள்ள பெருமை, மேட்டிமைகள், பொருளாசை எல்லாவற்றையும் நாங்கள் வெறுத்து அப்பா உண்மை மாத்திரம் நாங்கள் முன்வைக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுவோமா? இந்த காலை வேளையில ஆண்டவர்கிட்ட அப்படியே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீங்க எங்களுக்காக ரத்த சிந்தினீங்க ராஜா, எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்களே, எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய அக்கிரமங்களுக்காய் நீ நொறுக்கப்பட்டீரே ராஜா. அந்த தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. நாங்க இந்த உலகத்தை நோக்கி போகல ராஜா, இந்த உலகத்துல மனிதனை நோக்கி நாங்க பார்க்கல. எங்களுக்காய் ஆண்டவரே, எனக்காய் சிலுவையில் இந்த தேவனை மாத்திரம் நோக்கி நாங்கள் முன்னேறி செல்ல, நாங்கள் அவரை மாத்திரம் பின்தொடர எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? இந்த உலக காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் மாயமாய் மாறி போகும். ஆண்டோடைய அன்பு மாத்திரம் தான் ஒருபோதும் மாறாது. அவர் நம்மளை எப்படி தெரிந்தெடுத்து அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பு ஒருபோதும் மாறாதா இருக்கிறது. நம்மளை இந்த உலகத்தை விட்டு குடும்பத்தை விட்டு பிரித்த தெய்வம் நம்மளை அவர் பிள்ளையாய் நம்மளை மாற்றி இருக்கிறார் அல்லவா? அந்த அன்பு ஒருபோதும் மாறாது. அந்த அன்பை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க, அவரே நீங்க பற்றி கொள்ளுங்க. இந்த காலை வேளை நம்மளை நோக்கி அவர் வந்திருக்கிறார். என்னுடைய அன்பு உனக்கு வேண்டாமா? என்னை அன்புடைய மாத்திரம் நீ பிடித்துக்கொள். இந்த உலகம் நம்மளுக்கு எந்த சமானத்தையும் சந்தோஷத்தையும் தர முடியாது. தேவன் நம்மளுக்கு சந்தோஷத்தை சமானத்தை தரதான் சிலுவையில் அறையப்பட்டார். அந்த சமானத்தை இந்த காலையிலே நாம் பெற்றுக்கொள்வோமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவரே, நீதான் எங்களுக்கு வழி ராஜா, நீதான் எங்களுக்கு வாசல் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? இந்த காலையிலே நாம் அர்ப்பணிப்போமா?
மாட்டேன் என்று சொன்ன தெய்வம். அவர்தான் நம்மளுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை தவிர நம்மளுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை. அவரை தவிர நம்மளுக்கு எந்த ஒரு வாசலும் இல்லை. இந்த மே மாதத்துல ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நீங்க தான் எங்க வாழ்வை எல்லாமா இருக்கிறீங்க. எங்களுடைய வாழ்வுல வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறீங்க. உம்மாலன்றி எங்களுக்கு எந்த விடுதலையும் தர முடியாது ராஜா. நீங்க தான் எங்களுக்கு எல்லாவற்றிலிருந்து விடுதலை தர, எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுவிக்க நீங்க மாத்திரம்தான் இருக்கிறீங்க என்று இந்த மாதத்துல தேவனை நாம் பிடித்துக் கொள்வோமா? அவரை தச்சமாய் பற்றி கொள்வோம். ஒருபோதும் நம்மளை கைவிடா தெய்வம், ஒரு நாள் நம்மை விட்டு விலகா தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை நாம் பிடித்துக் கொண்டு, ஆண்டவரே, எங்களை நீங்க ஒருபோதும் கைவிடாம நடத்துகிற தெய்வமாய் இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துவீங்க என்று நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு செல்கிறோம் என்று ஆண்டவர்கிட்ட நம்ம நம்பிக்கையாய் முழு உள்ளத்தோடு அர்ப்பணித்து நாம் கடந்து செல்வது நிச்சயமாய் நம் வாழ்வை தேவன் கைவிடாத தெய்வமாய், ஒரு நாள் நம்மளை விட்டு விலகாத தெய்வமாய், நம் அருகாமையிலிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் அவர் மூலமாய் நம்மளுக்கு நிறைவேற்ற வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். அவரை நீங்க தஞ்சமா பிடித்துக் கொள்வீங்களா? அவரை அடைக்கலமாய் பற்றி கொள்வீங்களா? தேவன் நம்மளை வழி நடத்த போதுமான தெய்வமா இருக்கிறார். இம்மட்டுமாய் தேவன் நம்முடைய ஆராதனை மகிமைப்பட்ட தெய்வம். வீதா இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் முன்னின்று நடத்தும்படியாக நம்ம மத்தியில் இருக்கிற மாமா வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கிறேன்.